ඔබේ ප්‍රඥාව අවදි කරන්න අමෘතා ரஹீம். இன்று எமது சபையின் கன்னி அமர்வின் போது எடுக்கப்பட்ட தீர்மானத்துக்கிணங்க சட்டவிரோதமாக இஸ்ரேலியர்களால் அமைக்கப்பட்டுள்ள சபாத் இல்லத்தினை உடனடியாக அகற்ற வேண்டும் என்கின்ற விடயத்தினை நாட்டு அரசாங்கத்துக்கும் ஏனையோருக்கும் தெளிவுபடுத்தும் விதமாக எங்களோட கண்டன பேரணியை நாங்கள் இவ்வாறு வெளிப்படுத்தியிருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அட்டாளச்சேனை பிரதேச சபையின் இந்த முயற்சியின் மூலம் ஏனைய சபைகளும் இவ்வாறான விடயங்களை செய்வதன் ஊடாக இன்ஷா அல்லாஹ் அருகாமையில் அமைக்கப்பட்டுள்ள சபாத் இல்லத்தினை உடனடியாக அகற்றி முஸ்லிம் மக்களின் பாதுகாப்பையும் இந்த நாட்டினை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் நாட்டில் பிறந்த அந்த சகல பிரஜைகளுக்கும் இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த நாட்டை கடந்த காலத்தில் பலஸ்தீனத்தை கொள்ளையிட்டதை போன்று இஸ்ரேலியர்கள் இந்த நாட்டையும் கொள்ளையிடுவதற்கான திட்டத்தினை இப்போ அவர் தீட்டி அவர்கள் கண்ட நின்ற இடங்களிலெல்லாம் சபாத் இல்லம் போன்ற பல்வேறு கட்டிடங்களை பல்வேறு நிலையங்களையும் அமைத்து இந்த நாட்டை கொள்ளையிடுவதற்கான ஏற்பாட்டினை செய்து வருகின்ற இந்த வேளையிலே இவ்வாறான விடயத்திற்கு எங்களது கண்டனத்தினை தெரிவித்து இந்த சபை முடிவினை இன்று நிறைவேற்றியிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நாட்டில் உள்ள அரசாங்கத்தில் உள்ள எமது ஜனாதிபதி உட்பட அரசாங்கம் இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் முஸ்லிம் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த நடவடிக்கை உடனே செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை கண்டனத்தினை விட்டு விடைபெறுகின்றேன். நன்றி வசலாம்.